சிம்பிள். லெட் கோ ஆஃப் வாட் யூ கேனாட் கண்ட்ரோல். எது உங்க கையை மீறின விஷயமோ அதை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. ஆனால் கையை மீறிய விஷயங்களால தான் சரி என் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளே வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு உங்க கையை மீறின விஷயங்கள் நிறைய இருக்கிற இடங்கள்ல நீங்க போய் எந்த விஷயத்தையும் செயல்படாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குறீங்கன்னு வச்சுப்போமே, அந்த லாட்டரி டிக்கெட் உங்களோட ஃபேவர்ல விழப்போது இல்லைன்றது யாரால கணிக்க முடியும்? அது உங்க கண்ட்ரோல்லே இல்லாத விஷயம் இல்லைங்களா? இது இல்லாம ஒரு தொழில் செய்றீங்க, அந்த தொழில் இப்ப சரியா போகாம இருக்கு. அப்ப அந்த இடத்துல அந்த தொழிலை சரியா செய்யறதுக்கு வேற விதத்துல யோசிச்சோ, எந்த இடத்துல தப்பு நடக்குதுன்றதை கண்டுபிடிச்சோ அந்த விஷயத்தை திருத்திக்க முடியும் இல்லைங்களா? ஸோ நம்ம வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு இந்த லக்கை நம்புறதை விட்டுட்டு நம்ம திறமையை நம்ப ஆரம்பிக்கணும். முன்னாடி தானங்க சொன்னீங்க லக்குன்றது பெரிய ரோலை பிளே பண்ணுதுன்ட்டு. ஆமாங்க, லக்குன்றது கண்டிப்பா பெரிய ரோலை பிளே பண்ணுது. ஆனால் இந்த உலகத்துல யாராலையும் லக்கை உருவாக்கலாம் வர முடியாது. அதுவா வந்தா என்ஜாய் பண்ணிக்கோங்க, இல்லட்டா கடின உழைப்பும் முயற்சியும் மட்டுமே தான் நம்ம கையில இருக்கு. அதை மட்டும் செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சதுக்கு